Hi friends and friends நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ நம்ம சேனல்லே ரொம்ப ஹையஸ்ட் வியூ போன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சுருந்த ஒரு பழைய விண்ட்ஷீல்ட். அதுக்கப்புறம் நான் சின்ன விண்ட்ஷீல்ட் மாட்டினேன், அதுவும் வந்து எனக்கு செட் ஆகலை. ஆனால் பழைய விண்ட்ஷீல்டு வந்து உடஞ்சிருச்சு. அது வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா கார்பன் ரேசிங் பிராண்டில் தான் வாங்கினேன். ஸோ அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி உடஞ்சிருச்சு. அதனால் நான் திரும்ப வேறு நிறைய விண்ட்ஷீல்ட் ட்ரை பண்ணேன், பட் எதுவுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா கார்பன் ரேசிங் பிராண்ட்லேயே வந்து நான் விண்ட்ஷீல்டு வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து அவங்களோட அப்டேட்டட் விண்ட்ஷீல்ட். சரிங்களா, நான் இப்போ வந்து உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இது ஆல்ரெடி வந்துருச்சு, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணி எல்லாம் செக் பண்ணிட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இது வந்து அப்டேட்டட். இது வந்து நம்ம வண்டிக்கு செட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னாங்க, பட் கொடுங்க நான் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி வாங்கியிருக்கேன். இதுதான் அந்த விண்ட்ஷீல்ட், நல்லா பபுள் ரேப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து அது செட் பண்ணக்கூடிய ஜாயின்ஸ். இந்த ஜாயின்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டைம் நம்ம வீடியோவில். ஏன்னா அது வந்து சேம் டைப் தான். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இது ரெண்டு வந்து விண்ட்ஷீல்டில் கனெக்ட் ஆகும். இது வந்து நம்மளோட ஹேண்டில் பாரில் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா, இந்த டைம் வந்து எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டி வந்து சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் அந்த விண்ட்ஷீல்ட். நான் வந்து இதில் பிளெயின் தான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டைம் நம்ம விண்ட்ஷீல்டில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா இங்கே ரப்பர் கிடையாது, இது கூட வந்து நம்ம மெட்டலை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா மெட்டல் இந்த பிளாஸ்டிக் ரெண்டுமே வந்து அந்த பம்ப்ஸ்லலாம் ஏறி இறங்குறப்போ இதாகி இந்த இடம் வந்து கட் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த விண்ட்ஷீல்டு வந்து நம்ம கழட்டி வச்சுட்டோம். சரிங்களா, பட் இந்த டைம் வந்து இந்த விண்ட்ஷீல்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் இது கிளாம்ப் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் என்ன ஆகும்னா நம்மளோட இது இருக்கு இல்லைங்க, வண்டி ஃப்ரண்ட்டு, ஆக்சுவலி இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த விண்ட்ஷீல்டில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். சரிங்களா, அதே மாதிரி ரெண்டு சைடும் நமக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்என் கீ செட் வேணும், அப்புறம் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் ஆஸ் யூஷுவல். ஸோ நான் உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னு காமிக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது வாங்கக்கூடிய லிங்க்கும் நான் கீழே தரேன், நீங்கள் அந்த லிங்க்லேயே போய் வாங்கிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இது என்ன ப்ராசஸ்ன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த கிளாம்ப் செட் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா, எடுத்துட்டு இதை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், இங்கே. ஓகேவா, ஸோ நான் ஆல்ரெடி இதை வந்து இங்கே போட்டு வச்சுருக்கேன். இதை நான் கழட்டிட்டு உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் எப்படியும் ஒரு 2 ஆள் வேணும் கூட, அப்போ தானே வந்து உங்களால் இது ஈஸியாக மாட்ட முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ வந்து இப்படி போட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டு இந்த பின்னாடி இந்த போல்ட்டை வச்சு நம்ம டைட் பண்ணியாச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா சின்னது வந்து பெருசு ஒன்று வரும். சின்னது மேலே வர மாதிரியும் பெருசு கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டான செட்டிங்ஸ். சரியா, எங்களுக்கு இதை அசம்பிள் பண்ணுறதுக்கே ஒரு 5-10 நிமிஷம் ஆயிடுச்சு என்னன்னு தெரியாமல். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஃபுல் டைட் வைக்காதீங்க, ஓரளவுக்கு டைட் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து லாக் நெட் தான். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா கூட டைட் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஓரளவுக்கு டைட் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நம்மளோட ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு இங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா என்னோடய ஹேண்டில் பாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? இது வந்து மோட்டோ டார்க்கோடது. ஆக்சுவலி இதோட வீடியோ நான் இனி போடல, வீடியோ கேளுங்க, நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் சீக்கிரம் எடிட் பண்ணி போடுறேன். வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் இனி அந்த வீடியோ போடல. ஸோ இப்போ இந்த கேப்பு கீழே சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் தான் வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா, அந்த கேப்பில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே உட்காந்துரும். இங்கே பாருங்க, இது வந்து இங்கே உட்காந்துரும், இது வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி உட்காந்துரும். சரிங்களா, இப்படி உட்காந்துருச்சுன்னா இந்த இடத்துல ஸ்க்ரூ கொடுத்து இதை வந்து நம்ம டைட் பண்ணிடுவோம். ஓகேவா, இது வந்து நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ இது இப்படி தான் நான் வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் முதல்ல கீழே வச்சு பார்க்குறேன், எனக்கு கீழே செட் ஆகலை அப்படின்னா வேறு வழி இல்லை. இந்த எல்லோ கலராக கொடுத்துருக்காங்கல்ல, இதை கழட்டிட்டு மேலே தான் வைக்கணும். ஏன்னா இந்த லெவலில் இருந்தால் மட்டும்தான் இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்.
ஸோ அதே மாதிரி இந்த விண்ட்ஷீல்டு இன்னொன்று புதுசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏர் ஃப்ளோக்கு. இது வந்து பழைய விண்ட்ஷீல்டில் கிடையாது. இதனால் வந்து விண்ட்ஷீல்டு வாப்லிங் வந்து கொஞ்சம் கம்மியாகும். உங்களுக்கு ஏர் வந்து நல்லாவே வந்து மேலே போகும். நான் இப்போதைக்கு இந்த விண்ட்ஷீல்டு வந்து ஒயிட்டாக வைக்கிறேன். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்யூச்சரில் வந்து நான் இந்த இடம் வந்து அந்த டிண்ட் பண்ண போகிறேன். இந்த ஃப்ராஸ்டடை விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக டிண்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் நம்ம பழைய விண்ட்ஷீல்டோட லுக் வரும். ஸோ அது கண்டிப்பாக பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ இதை வந்து இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி ஒரு வழியாக வந்து இதை மாட்டியாச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் மாட்டணுன்னா ஒரு 2 பேர் வச்சுட்டு மாட்டுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் மாட்டிட்டேன் ஈஸியாக. பட் ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு இது உங்கள் உட்காரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா க்ராஸாக தான் கொடுத்துருக்கேன். இங்கே வர ஸ்க்ரூ ஆக்சுவலி நம்மளோட வண்டியில் வர்றது வந்து ரொம்ப சின்னது. அது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கிளாம்ப் வச்சா உள்ளே போக மாட்டேன். அந்த ஸ்க்ரூ சைஸ் காமிக்கிறேன் பாருங்களேன். ஆக்சுவலி இதுதான் அந்த ஸ்க்ரூ. இது வந்து ரொம்ப சின்னது. அதனால் டைம் ஜாஸ்தியாகிடுச்சு. நான் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்பேர் ஸ்க்ரூ இதை விட கொஞ்சம் ஒரு சுற்று பெருசு வந்து எடுத்து வச்சு 2 சைடும் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வெளியில் போகிறப்போ இந்த சைஸில் இதை விட கொஞ்சம் பெரிய ஸ்க்ரூ வந்து வாங்கி இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 கிளாம்பை கொடுத்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போதைக்கு ஓரளவு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. எதுவும் ஷேக் வந்து பெருசாக தெரியல. மற்ற சைடு எல்லாமே டைட் பண்ணிட்டோம். அந்த ஸ்க்ரூ மட்டும் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணணும். அது இப்போது நம்ம எங்கேயா வெளில போகிறப்போ ஹார்ட்வேர்ஸ் கடையில் கிடச்சின்னா அதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுக்கப்புறம் இதை வந்து நான் ஃபுல்லாக பிளாக் டிண்ட் பண்ண போகிறேன். டிண்ட் பண்ணுறப்போ அந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புது லுக் வந்து நம்ம வண்டிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதையே வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய். நீங்களும் சேஃபாக இருங்க. உங்கள் வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணாமல் மாஸ்டர் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.